அனைவரும் முன்னெடுக்காத இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளான மதசார்பின்மை, கூட்டாட்சியின் தத்துவம், வன்மைத்துவம் ஆகியவற்றுக்கு ஆபத்து உருவாகி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதிலும் குறிப்பாக மதசார்பின்மைக்கு பேராபத்து உருவாகி இருக்கிறது. இந்திய அரசு, ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு அவர்கள் ஏற்றிய சட்டங்கள் எல்லாம் திருத்த சட்டம் உள்ளிட்ட சிஏஏ சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் எதிரானது என்பதை மக்களுக்கு உணர்த்துகிற வகையிலும் மதசார்பின்மை கோட்பாடு என்பது மூன்றே சொற்களில் அதற்கான விளக்கத்தை தந்து, மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல, மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல என்கிற அந்த செய்தியை இந்திய ஒன்றிய அரசுக்கு உணர்த்துகிற வகையில், இந்திய ஒன்றிய அரசுக்கு, மோடி அரசுக்கு எச்சரிக்கை அளிக்கிற வகையில், மதசார்பின்மை சக்திகளை எல்லாம் அணிதிரட்டுகிற வகையில் திருச்சியில் கடந்த நேற்றுக்கு முன்தினம் நடந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுத்தைகள் பங்கேற்ற மகத்தான பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான வண்டிகள் திருச்சி நகருக்குள்ளே தலைவரை சந்திக்க முடியாமலே, பேரணியில் பங்கேற்க வாய்ப்பில்லாமலே அவர்கள் திரும்பி போனார்கள். அவர்கள் எல்லாம் சோசியல் மீடியா மூலமாக தலைவரை பார்த்தார்கள். பல்லாயிரக்கணக்கான வண்டிகளில் இருந்து வந்த தோழர்கள் எல்லாம் வருத்தம் இருந்தாலும் கூட இந்த பேரணியிலே பங்கேற்றோம் என்கிற பெருமிதத்தோடு சிறுத்தைகள் கலைந்து சென்றார்கள், திரும்பி சென்றார்கள். இந்திய மகத்தான ஒரு பேரணியை இங்கே தமிழகத்திலே நடத்தி காட்டி உடை அரசியலுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வழிகாட்டிய அந்த உடை அரசியலுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதே மற்ற அரசியல் கட்சியில் இருந்து மாறுபட்டதாய், வேறுபட்டதாய் உடை அரசியலிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எளிய மக்களும் அரசியலுக்குள்ளே வருவதற்கான வழியை வகுத்தவர். இந்த உடை கலாச்சாரத்தை உடைத்தெறிந்து அரசியலிலே சாதாரண மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வருகிற வகையில் அந்த உடை கலாச்சாரத்தை, அரசியலை இங்கே உருவாக்கி இப்பொழுது இந்த பேரணியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டிய அந்த வழியிலே அனைவரும் கோட் சூட் போட்ட அந்த அணிவகுப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது, மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் தலித்துகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை, நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த பேரணி, அந்த பேரணியை வெற்றிகரமாக மாற்றி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற, எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த வெற்றியை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற வகையிலே அவர்களுக்கு வணங்கி அவரை வரவேற்கிறோம். தலைமை நிலையத்தின் சார்பாக நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சாவி அணிவிப்பார். துணைப்பொது செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் மணி இளையா வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை, மதச்சார்பின்மை சட்டத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலே மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம். எல்லாம்
டேய் டேய் வாடா வசந்தே வசந்தே டேய் வசந்தா வாடா உட்காரவா? உன உட்காந்துடலாம் நான் உன உட்காந்துடலாம்